வணக்கம். நெருப்பு தமிழன். திருமாவும் ஆதவர்ஜுனும் 2 பேரும் பேசிக்கிட்டு, அதற்கப்புறம் நீ முதல்ல போயிட்டு அங்கே என்ன சூழ்நிலைகள்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு, அண்ணன் பின்னாடியே வரணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் திருமா முன்னெடுப்பதற்கான அதிக வாய்ப்பு. திருமா இப்போ ஒரு வேகு பார்க்குறதுக்கு தான் ஆதவர்ஜுன் அங்கே அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுவும் அரசியலில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்துவார். அவர் எப்போவுமே ஈழத்துக்கு ஈழம்பார், ஈழ போராளிகளும்பார், ஈழத்துக்கு தான் என்னோட ஆதரவும்பார், அப்படியும் பேசுவார். அதற்கப்புறம் ராஜபக்சவை கட்டி பிடிச்சி உறவு கொண்டாடுவதிலையும் அவர் கெட்டிக்காரர். அதற்கப்புறம் திமுகவினுடைய காலடியில் அவர்களுடைய கைக்கூலியாக விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அதனால் திருமாவளவனுடைய ஒரு சதியாக கூட இருக்கலாம்.